சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ லட்சுமி கடாட்சம் அப்படின்னாவே வீட்டில் செல்வம் பெறுகிறது, செல்வம், நகை, சொத்து இந்த மாதிரி சேர்றது பேர் தாங்க லட்சுமி கடாட்சம். அதுக்கு நம்ம என்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக பரிகாரம் கூட சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல தேவை ஏலக்காய். இந்த ஏலக்காய் மாலை இது கேரளாவில் பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரம் கூட சொல்லலாங்க. அதைத்தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏலக்காய் மாலையை எடுத்துங்க. ஏலக்காய் மாலை வழிபாடு என்கிறது பணம், புகழ் மற்றும் செல்வாக்கு, செல்வ வளம் அது ஈர்க்கிறதுக்கு ஒரு உதவும் சக்தியாக இருக்குங்க. அடுத்தது ஏலக்காய் மாலை. இந்த ஏலக்காய் மாலை பணப்பெட்டியில் வைக்கணும். அதாவது நம்ம பணம் வைக்கிற பெட்டியிலையோ நகை வைக்கிற பெட்டியிலையோ இந்த ஏலக்காய் மாலையை வச்சோம் அப்படின்னா அந்த பணமும் செல்வாக்கும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அடுத்தது மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கும்போது வாசனை திரவியங்கள் அனைத்துமே மகாலட்சுமிக்கு உகந்தது தாங்க. அதில் ஏலக்காய் ஒன்று தான். நீங்கள் எங்கேயுமே கோயில் குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலசம் அப்படிங்கிறது ஏலக்காய் அதிகமாக போட்டிருப்பாங்க. அந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஒரு வாசனை திரவியங்கள் நிறைய போட்டு தான் அவங்க புண்ணியார்ஜனையாக பண்ணுவாங்க. அதுக்காக அதை இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அதாவது மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு நீங்கள் எப்போ போனாலும் சரிங்க, இந்த ஏலக்காய் மாலை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கழுத்தில் போட்டுட்டு போய் மகாலட்சுமி சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை போய் சாமி கும்பிட்டு அந்த மாலையை கொண்டு வீட்டில் நீங்கள் கழட்டி பணம் இருக்கிற இடத்துலையோ அல்லது நம்ம வைக்க வேண்டிய இடத்துல மாமலா வைக்கிற இடத்துல அல்லது பூஜை ரூம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இது செல்வ சிறப்பு அதிகரித்து தரும். அதாவது மகாலட்சுமி வழிபாடு எல்லாம் எப்போ போகிறோமோ, அதாவது லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோயில், லட்சுமி கோயில், இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் பார்க்க போகும்போதெல்லாம் இந்த ஏலக்காய் மாலையை அணிஞ்சிட்டு போங்க. கண்டிப்பாக செல்வ செழிப்பு அதிகமாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நேர்மறை ஆற்றல், அதாவது நம்மளுக்கு எந்த கெட்ட சக்தியும் வராமல் உள்ள நல்ல சக்தியை மட்டுமே வரவழைக்கிறது ஏலக்காய் மாலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏலக்காய் மனமும் அந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிற பச்சை கற்பூரம், தீர்த்தப்பொடி, இந்த புணுகு, அரகஜா இது போன்ற தெய்வீக பொருள் அனைத்தையுமே நம்மளோட வீட்டில் நேர்மறை ஆற்றலை உண்டாக்கி தெய்வீக அனுகிரகங்களையும் நிலைநிறுத்தி கொடுக்குங்க. அதாவது நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள நுழையாமல் பார்த்துக்கும். நம்ம வைக்கிற செல்வாக்குள்ள பீரோ, பணம் இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் அது நம்மகிட்ட தங்கு தடையின்றி சேர்க்கறதுக்கு உதவுங்க. இது போன்ற மாலையில் நீங்கள் நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம். கடையில் போய் வாங்கினா கூட விளையாச்சு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே ஏலக்காய் வாங்கிட்டு அதை மாலையை கோர்த்து இதை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா இது அடிக்கடிக்கு நீங்கள் தாயார் கோயிலுக்கு போகும்போது, மகாலட்சுமி கோயில், பெருமாள் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது இந்த மாலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்பிக்கையுள்ளவங்க செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும். வாழ்க வாழ்வு. சிவாய நம்ம. இந்த சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றைக்கு எனக்கு இருந்தால் உங்களுக்கு இது போன்ற எளிமையான வீடியோக்கள்